எல்லாம் நம்மக்கிட்ட ஒரு அழகான கல்ச்சர் இருந்தது. என்னன்னு கேட்டால், கோலு டைமில் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, கிருஷ்ணர் மாதிரி, ராதை மாதிரிலாம் குட்டி குட்டியாக அழகாக வேஷம் போட்டு குழந்தைங்கள ஆற்றுக்கு போவோம் வெத்தலை பாக்குக்கு. நம்ம குழந்தைங்கள கூடயே கூட்டின்னு போவோம். ஆனால் அதெல்லாம் இப்போல்லாம் யாருமே பண்ணுறதில்ல, டைம் இல்லைன்னு சொல்லிடும். அந்த கலாச்சாரம் மறக்கக்கூடாதுன்னே ஸ்ரீ சாய் ஹாசினி கேட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த ஜனவரி 11ஆம் தேதி ஆண்டாளும் அறுசுவையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறா. எங்கன்னு கேட்டால் எம்பிகே மஹால், சௌபாகியதை நான் போட்டிருந்தால அதே கல்யாண மண்டபம் தான், அசோக் நகரில். கார்த்தால 7 மணிக்கு இந்த ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறது. குட்டி குட்டி குழந்தைகளுக்கு எனக்கு என் குழந்தைக்கு திருப்பாவை சொல்ல தெரியும், என் குழந்தைக்கு கனகதாரா தெரியும், என் குழந்தைக்கு அழகான ஸ்லோகங்கள் தெரியும்னா, ஆம்பளை குழந்தையாக இருந்தாலும் பொம்பளை குழந்தையாக இருந்தாலும் உங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ண தெரியும்னா, நீங்கள் அழகாக குழந்தைகளுக்கு ஆண்டாள் மாதிரி வேஷம் போட்டு, கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டு அங்கே ஆஷின் போய் 7 to 10 நீங்களும் கலந்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு QR கோடு தரேன், அதுலேயே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அம்மாக்களும் சேர்ந்தே குழந்தைகளை ஆஷன் போகலாம். அழகாக அந்த இடத்துல பல குழந்தைகளை பார்க்கும்போது அதுங்களுக்குமே அந்த மாதிரி அந்த ஷைனஸ்லாம் போய் என்னன்னு கேட்டால் அந்த செல்ஃபோன் நோண்டுறதோடைய உலகம் போகாமல் இதெல்லாம் நம்மளோட கலாச்சாரம்னு அழகாக தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் திங் என்ன பண்ணுறான்னா, ஆண்டாளும் அறுசுவையும். அறுசுவை அடுத்தது என்னது, ஆண்டாள் முடிச்சாச்சு. அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்ச பிறகு கல்யாணத்துக்கு நம்ம என்னெல்லாம் ஒரு முகூர்த்த தளிகையில் நம்ம சாப்பிடுவோமோ அத்தனையும் 35 வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு ஸ்ரீ சாய் ஹாசினி கேட்ரிங் 499 + GSTயில் அன்றைக்கி எல்லாருக்குமே சாய்க்க போகிறேன். வித்தவுட் ஆனியன் கார்லிக்கில் அது இருக்க போகிறது. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கோம் இந்த லஞ்சு. எங்கன்னா எம்பிகே மஹால், அசோக் நகரில். ஸோ சாய் ஹாசினி கேட்ரிங் இதை ரொம்ப இனிஷியேட் எடுத்திருக்கா. எதுக்காக கேட்டால், நம்மளோட தமிழ் கலாச்சாரங்கள் குழந்தைகளுக்கு இன்னும் தெரியணும். முதல்ல ஆண்டாள் பற்றி மார்கழி மாதம் இனிஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலும் நடக்கிறது. இது ஒரு சாம்பிள் ஃபெஸ்டிவல். இது இல்லாமல் கல்யாணம் சம்மந்தப்பட்ட சில ஸ்டால்ஸும் அங்கே இருக்குது. அது வேணும்னாலும் நீங்கள் அவளை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த QR கோடில் இது பண்ணாலே உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்துடும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபுட்டுக்கு மட்டும்தான் நான் வர போகிறேன், எங்கள் காலத்தில் குழந்தைகள்லாம் இல்லை, பெரியவா எங்களுக்கு ஒரு நல்ல கல்யாண தளிகை சாப்பிடணும், எங்களுக்கு வெங்காயம் பூண்டு இல்லாமல் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெங்காயம் பூண்டு இல்லாதது தேச குத்தம்லாம் இல்லை. வெங்காயம் பூண்டு சில பேர் சாத்விக் ஃபுட்டு எடுத்துப்பா, அவளுக்கான ஃபுட்டு இது. பிடிக்காதவா கீழே கமெண்ட்ஸ் போடாதீங்க. வெங்காயம் ஃபுட்டு இல்லைன்னா என்ன அப்படின்லாம் கேட்காதீங்க, அது அவளோட விருப்பம். ஸோ அந்த முகூர்த்த தளிகையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்ரீ சாய் ஹாசினி கேட்ரிங்கோட பேஜையும் நான் டேக் பண்ணுறேன். அடுத்தது அவளோட ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். ப்ரீ புக் வேணாலும் பண்ணிக்கலாம், நேராக போய் அப்படியே அங்கே பைசா கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். 10 மணிலேருந்து லஞ்சு ரெடி ஆகிடும். இந்த ஃபெஸ்டிவலுக்கு போனோன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் முன்னாடியே பண்ணிட்டுருங்க, ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டுருங்க. குழந்தைங்களை ஆஷன் போய் அழகாக அதுங்களுக்கு தெரிஞ்சதை அழகாக சொல்ல வைங்க. தேங்க்யூ.